கரண் சொல்லுங்க சித்தி. வேற என்ன கரண் கூப்பிட்டது என்ன மொக்க காமெடி. ஸோ இந்த மொக்க காமெடினா ஏன் எறும்பு காமெடி தான். என்னன்னா 3 எறும்பு வந்து பைக் ரேஸ் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு பைக் ரேஸ் வைப்பாங்களாம். ஸோ எது நல்ல மைலேஜ் தருதோ அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு எறும்பு வந்து டியூக்கு, ஒரு எறும்பு வந்து புல்லட்டு, ஒரு எறும்பு வந்து பல்சர். ஸோ 3 பேருமே அந்த பைக் எடுத்துட்டு ஸ்பீடாக ஓட்டிட்டு ரேஸ் போவாங்க. அப்போ எதிரில் வந்த டேங்கர் லாரி என்ன பண்ணுமா, இவங்க ஸ்பீட் ரேஸில் போனதுனால அந்த எதிரில் வந்த டேங்கர் லாரி என்ன பண்ணுமா, இந்த 3 பைக்கையும் இடிச்சிடுவோம். இடித்த உடனே டியூக்கில் போன எறும்புக்கும் அடிபட்டுருமா தலையில், புல்லட்டில் போன எறும்புக்கும் தலையில் அடிபட்டுருமா. ஆனால் இந்த பல்சரில் போன எறும்புக்கு மட்டும் தலையில் அடிபடாதான். ஏன் தெரியல. சொல்லு ஏதாவது ஆன்சரு. ஏன்னா பல்சர் அது. ஏன்னா அது பல்சர். பல்சர்னா பஞ்சர் போயிடும். சரி ஓகே, நானே சொல்றேன். ஏன்னா அந்த பல்சர்ல போன எறும்பு வந்து ஹெல்மெட் போட்டுருந்துச்சான். ஓ சரி ஓகே, பைபிள் வர்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஏசாயா 41:1, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஸோ கடவுள் என்ன சொல்றாரு, பயப்படாத, சரியா, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள்னு சொல்றாரு. ஸோ பெயர் சொல்லி அழைத்தேன்னா என்ன, நம்ம அம்மாவுடைய கருவில் இருக்கும்போதே நம்மளுக்கு கடவுள் பெயர் சொல்லி அழைத்து நீ நம்மளை வந்து பாதுகாத்து வழிநடத்தி நம்ம பிறப்புலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கடவுள் வந்து நம்மளை காத்து வழி நடத்துறாரு. ஸோ நீ எதை குறிச்சும் நீ கவலைப்படாத, உன்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுளுக்கு உன்னை வழிநடத்த தெரியும். உனக்கு அவர் சொன்ன காரியத்தெல்லாம் கண்டிப்பாக உன்னை வாய்க்க பண்ணுவார். உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிடுவது இல்லை, நீ என்னுடையவள்ன்றாரு. அவர் என்ன உரிமையாக சொல்கிறாரு, நீ என்னுடையவள், நான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை வெக்கப்படுத்த மாட்டேன், பயப்படாத, உன்னை நான் என்ன பண்ணுறேன், பெயர் சொல்லி அழைக்கிறேன்னு சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு துணை யாருமே இல்லையே, என்னை நேசிச்சவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் இன்னைக்கு அனாதையாக இருக்கிறேனே நினைக்காதீங்க. கடவுள் என்ன சொல்கிறார், நீ என்னுடையவள் சொல்கிறார். ஸோ நமக்கு ஒரு துணை எல்லாமே, நம்மளுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக யார் இருக்கிறாரு, கடவுள் இருக்கிறாரு. ஸோ என்ன கஷ்டம் எது வந்தாலும் நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அவர் உரிமையாக சொல்லியிருக்காரு, நீ என்னுடைய வல்லுன்னு. ஸோ யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? see you in the next video. Bye.